Hi, welcome to Mathemax. இன்னைக்கு grade 10 question number 3 exercise 1.1ல பார்த்துடலாம். So find the LCM and HCF of the following integers by applying the prime factorization method. So already நம்ம prime factorization method என்னன்னு பார்த்துருக்கோம். தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா LCM HCF ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம LCM எப்படி ஃபைன் பண்ணோம், HCF எப்படி ஃபைன் பண்ணோன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள், நல்லா கிளியராக இருக்கும். LCMக்கு என்ன பண்ணோம், நம்ம கிரேட்டஸ்ட் பவர் பார்க்கணும், அப்படி தானே, கிரேட்டஸ்ட் பவர் பார்க்கணும் LCMக்கு. அதே மாதிரி HCFக்கு ஸ்மாலஸ்ட் பவர் பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளோட கீவேர்ட். அப்போது இங்கே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12, 15 and 21 இந்த நம்பர்ஸோட LCM HCF நம்ம வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். 12க்கு போட்டிங்கன்னா 2, 6 2s are 12. ஸோ அகெயின் 2, 3 ப்ரைம் நம்பர், ஸோ 3 1 வந்துடும். நெக்ஸ்ட்டு 15க்கு போட்டோம்னா 3, 5 3s are 15, 5 ப்ரைம் நம்பர், 5 1. நெக்ஸ்ட்டு 21க்கு போட்டிங்கன்னா 3 7 7 1. ஸோ இப்போ வந்துட்டு 12ஓட ஃபேக்டர்ஸ், 15ஓட ஃபேக்டர்ஸ், 21ஓட ஃபேக்டர்ஸ் எழுதிடலாம். 12ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3, 15ஓட ஃபேக்டர்ஸ் 3 into 5. நெக்ஸ்ட்டு 21ஓட ஃபேக்டர்ஸ் 3 into 7. இப்போ LCM ஃபைன் பண்ணணும். நம்ம LCM ஃபைன் பண்ணுறதுக்கு எல்லா ஃபேக்டர்ஸையும் எழுதிடுங்க. அதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இல்லையோ அதை வந்துட்டு பவர் 0வில் எழுதிப்போம். நம்ம இங்கே 2 3 இருக்குது, 5 இல்லை 7 இல்லை. இப்போ இன்ட்டு 5 பவர் 0 இன்ட்டு 7 பவர் 0. ஏன் இங்கே பவர் 0வில் எழுதுகிறோம், ஏன்னா எனிதிங் பவர் 0 1. அதே மாதிரி இங்கே 2 இல்லை, ஸோ 2 பவர் 0 இன்ட்டு 7 இல்லை 7 பவர் 0. இங்கே 2 இல்லை, 2 பவர் 0 இன்ட்டு 5 இல்லை 5 பவர் 0. இப்போ நமக்கு வந்துட்டு LCM ஃபைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் எழுதிடுங்க, சாரி ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதிடுங்க. 2 ஸ்கொயர், சாரி 2ன்னு எழுதிக்கோங்க. 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கீவேர்டு என்ன பார்த்தோம், LCM ஃபைன் பண்ணோன்னா கிரேட்டஸ்ட் பவர் எழுதணும். ஸோ 2ஓட கிரேட்டஸ்ட் பவர் என்னது 2, 3ஓட கிரேட்டஸ்ட் பவர் 1, 5ஓட கிரேட்டஸ்ட் பவர் 1, 7ஓட கிரேட்டஸ்ட் பவர் 1. ஸோ இதுதான் LCM. 4 இன்ட்டு 3 12, 12 இன்ட்டு 35 420. ஸோ LCMோட வேல்யூ 420. நெக்ஸ்ட்டு HCF ஃபைன் பண்ணணும். HCFக்கும் இதே மாதிரி தான் எல்லா ஃபேக்டர்ஸும் எழுதிருங்க. ஃபஸ்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7. ஸோ LCMக்கு கிரேட்டஸ்ட் பவர், HCFக்கு ஸ்மாலஸ்ட் பவர். 2ஓட ஸ்மாலஸ்ட் பவர் என்னது 0, 3ஓட ஸ்மாலஸ்ட் பவர் 1, 5ஓட ஸ்மாலஸ்ட் பவர் 0, 7ஓட ஸ்மாலஸ்ட் பவர் 0. இங்கே 2 பவர் 0 1ன்னு வந்துடும், இன்ட்டு 3 பவர் 1 3, இன்ட்டு 5 பவர் 0 1, இன்ட்டு 7 பவர் 0 1. அப்போ 3, HCF வந்து 3. Therefore LCM is equal to 420, HCF is equal to 3. ஸோ அவ்வளோதான், சம் முடிஞ்சிட்டு ஈஸியாக இருந்துச்சா. நெக்ஸ்ட்டு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2, 17, 23 and 29. 17 வந்து ப்ரைம் நம்பர் தான், 17ல் மட்டும்தான் போகும், 17 1. நெக்ஸ்ட்டு 23யும் ப்ரைம் நம்பர் தான். ஸோ 23ஓட ஃபேக்டர்ஸ் 23யும் 1 மட்டும்தான். அதே மாதிரி 29ம் ப்ரைம் நம்பர் தான், 29ம் 29 டேபிளில் மட்டும்தான் போகும். ஸோ நீங்கள் வந்து இது பார்த்த உடனே ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுங்கன்னா 1 to 100 நம்பர்ஸ்குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ் எழுதலாம். 17ஓட ஃபேக்டர்ஸ் 17 இன்ட்டு 1, 23ஓட ஃபேக்டர்ஸ் 23 இன்ட்டு 1.
நெக்ஸ்ட்டு 29ஓட ஃபேக்டர்ஸ் 29 இன்ட்டு 1. ஸோ எப்போவுமே என்ன பண்ணுவோம், என்னென்ன நம்பர்ஸ் இல்லையோ அது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுவோம். ஸோ இப்போ எல்சிஎம் ஃபைன் பண்ணுறதுக்கு இங்கே எழுதிக்கோங்க. இதில் 23ல் 23 பவர் 0 இன்ட்டு 29 பவர் 0, இங்கே 17ல் 17 பவர் 0 இன்ட்டு 29 பவர் 0 இன்ட்டு இங்கே 23ல் 23 பவர் 0 இன்ட்டு 17 பவர் 0. இப்போ எல்சிஎம் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கிரேட்டஸ்ட் பவர் இருக்கிற நம்பர்ஸ் ஏதாச்சும் எழுதிடலாம். 17 இன்ட்டு 23 இன்ட்டு 29 இன்ட்டு 1. ஸோ கிரேட்டஸ்ட் பவர் எடுக்கணும். 17ஓட கிரேட்டஸ்ட் பவர் என்னது 1, 23ஓட கிரேட்டஸ்ட் பவர் 1, 29ஓட கிரேட்டஸ்ட் பவர் 1, 1ஓட கிரேட்டஸ்ட் பவர் 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 17 இன்ட்டு 23 இன்ட்டு 29 இன்ட்டு 1 போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். அதனால நான் போடல, டேரெக்டாகவே எழுதிட்டேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11339 வரும். இதுதான் எல்சிஎம். நெக்ஸ்ட்டு ஹெச்சிஎஃப். HCF is equal to, so 17 into 23 into 29 into 1 அப்படியே எழுதிக்கலாம். இதுலேயும் என்ன பண்ணணும், எல்சிஎம்மில் கிரேட்டஸ்ட் பவர் பார்த்த மாதிரி ஹெச்சிஎஃப்பில் ஸ்மாலஸ்ட் பவர் பார்க்கணும். 17ஓட ஸ்மாலஸ்ட் பவர் 0, 23ஓட ஸ்மாலஸ்ட் பவர் 0, 29ஓட ஸ்மாலஸ்ட் பவர் 0, 1ஓட ஸ்மாலஸ்ட் பவர் 1. ஸோ இது எல்லாமே 1 ஆயிரும். 17 பவர் 0 1, 23 பவர் 0 1, 29 பவர் 0 1. ஏன்னா எனிதிங் பவர் 0 வந்து 1. இங்கே 1 பவர் 1 வந்துட்டு 1ஆக இருக்கும். இப்போ HCF இஸ் ஈக்குவல் டு என்னது 1. ஸோ LCM இஸ் ஈக்குவல் டு 11339, HCF இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போகலாமா? தேர்ட் சப்டிவிஷன் 8, 9 and 25. So first 8ஓட prime factors பார்த்துடலாம். 2, 4 2s are 8, 2, 2 2s are 4, 2, 1. Next 9ஓட prime factors 3, 3, 3, 1. 25ஓட prime factors 5, 5, 1. ஸோ இப்போது ஃபேக்டர்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். 8ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 2 பவர் 3, 9ஓட ஃபேக்டர்ஸ் 3 பவர் 2, 25ஓட ஃபேக்டர்ஸ் 5 பவர் 2. ஸோ எல்சிஎம் ஃபைன் பண்ணோம், ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இதை எழுதிடலாம். 3 பவர் 0 இன்ட்டு 5 பவர் 0. இங்கே என்ன எழுதுவீங்க, 2 பவர் 0 இன்ட்டு 5 பவர் 0. இங்கே 3யும் 2 3ல் 2 பவர் 0 இன்ட்டு 3 பவர் 0. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எல்லா ஃபேக்டர்ஸும் எழுதிருங்க. 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5. ஸோ கிரேட்டஸ்ட் பவர் எடுக்கணும். 2ஓட கிரேட்டஸ்ட் பவர் 3, 3ஓட கிரேட்டஸ்ட் பவர் 2, 5ஓட கிரேட்டஸ்ட் பவர் 2. ஸோ இங்கே என்ன வரும், 8 இன்ட்டு 9 இன்ட்டு 25. ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1800. நெக்ஸ்ட் ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணணும். HCF இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5. ஸோ ஸ்மாலஸ்ட் பவர் எல்லாத்தையும் எடுக்கணும். 2ஓட ஸ்மாலஸ்ட் பவர் என்னது 0, 3ஓட ஸ்மாலஸ்ட் பவர் 0, 5ஓட ஸ்மாலஸ்ட் பவர் 0. ஸோ 2 பவர் 0 1 ஆயிரும், 3 பவர் 0 1, 5 பவர் 0 1 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1 தான் வரும். ஸோ HCF வந்துட்டு 1. ஸோ இந்த சம்மோட LCM 1800, HCF இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ பை கைஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதுக்கு அடுத்த சமயம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.